54 பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா இது? பாருங்க, நீர் ஆதியிலே உலக தோற்றத்திற்கு முன், இந்த உலகம்லாம் உருவாவதற்கு முன், நல்ல ஒரு சிந்தை கொஞ்சம் விடுங்க. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் அப்படின்னா எல்லாம் உண்டாமல் இருக்காங்க. முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால், நீர் உலகத்திற்கு முன்னாடி யாமில் எப்படிதான் இருக்கீங்க? அன்பா இருக்கிறீங்க. அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பு எங்கே இருந்தார்? பிதாவோடு இருந்தார். நம்ம இப்ப சொல்லலாம் பரலோக ராஜ்யத்துல அங்க இருந்தார். எனக்கு நீங்க தந்தவர்களும் என்னுடனே கூட அங்க இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமா, அந்த பூமியில ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுங்க, ஒரு பலத்தை, அதை சொல்லல, நித்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு எண்ணங்களை பாருங்க. அந்த சிந்தை உங்களுக்கு வர வேண்டும் என்று பிதாவானவர் ஆசைப்படுகிறார். கிறிஸ்துவின் சிந்தையோ எங்களுக்கு உரியதா இருக்கிறது. எங்கள் சிந்தையோ கிறிஸ்துவின் சிந்தை என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுதான் எபேசியரில் சொல்லப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்தார். பிதாவாகிய தேவன் உட்கார வைத்தார். நான் நினைக்கிறேன் இந்த ஜெபத்துக்கு அந்த பதில் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அவரை விசுவாசித்தவர்கள் எல்லாம் மறுபடியும் பிறந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே அவரோடு கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற எல்லாமே அவரோடு கூட இருப்போம் என்பதை 100% நீங்கள் நம்பலாம். அல்லேலூயா. 100% நீங்க நம்பலாம். அவரோடு கூட நீங்க மறுபடியும் வீட்டுல போய் படிக்க ரொம்ப இதா இருக்கும். நீங்க உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஒரு மகிமை எப்படிப்பட்டது பாருங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்க இருக்கிறேன், அவங்க எப்படிப்பட்டதும் பார்க்கல, அவங்க தகுதி அப்படிலாம் பார்க்கல. ஆனா மனிதர்கள் எப்படி நினைப்பாங்க? நான் கொஞ்சம் அதான் நம்ம படிச்சு கிடிச்சு கொஞ்சம் நல்ல வேலை இருக்கிறாங்களே, அடுத்த நமக்கு கீழே இருக்கிற வேற ஒரு அற்பமா பார்ப்போம். நம்மளை நம்பி வந்தவன எப்பவுமே ஒரு மட்டத்தை தான் வச்சிருப்போம், நமக்கு கீழே தான் வைக்கிறது வச்சிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, நான் உலக தோற்றத்துக்கு முன்பு நீங்க யாமே எவ்வளவு அன்பா இருந்தீங்க, அதே போல இப்போ அவங்க அந்த மகிமை அவங்க காணணும், அதுக்காக நீங்க எனக்கு தந்தீங்க பாருங்க. அவங்க என்னுடனே கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பாட்ட அவன் உரிமையா சொல்ற, நான் ஆசைப்படுறப்பா நீங்க எனக்கு தந்தீங்க அந்த பூமியில. அந்த ஜனங்கள் எல்லாம் உடனே மனுஷன் யோசிச்சுப்பான், என்னை காரி துப்புனானே, என்ன பேரு மறுதளிச்சானே, என்ன தோமா மறுதளிச்சானே, இப்படி எல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அவர் நினைக்கவே இல்லை. என்ன நம்பினாங்க பாத்தீங்களா? அவங்க என் மகிமையை காதுனதுக்காக எப்பொழுதும் என்னுடனே இருக்க நான் நினைச்சேன், ஆசைப்படுறேன். அந்த சிந்தை உங்களுக்குள் உருவாவதாக, அந்த சிந்தை உங்களுக்குள் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதையும் இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சீசரை பார்த்து சொல்றார், இவர்கள் நினைத்திருப்பாங்க. என்ன சொல்ற, நீங்க போகலே அப்படின்னு சொல்லுவாங்க. சீசர் நாங்கள் எங்கே போவோம்? ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. நீர் பிதா தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய குமாரன் நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். அதுதான் நீங்க சொல்ற, இவர்கள் நீர் அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, நீர் என்னிடத்துல வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். உங்க அன்பு என்னிடத்தில் இருக்கிற போல அவரிடத்தில் இருப்பதற்காக நான் இதை தெரியப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது பிதாவை எப்படி வெளிப்படுத்தினார்?
பட்சிக்கும் அக்கினி அப்படி வெளிப்படுத்தினாரா? அன்புள்ளவராக வெளிப்படுத்தினார். கெட்ட குமாரன் கதையில அந்த தகப்பன் தான் யார் ஸ்தானத்துல வருவாங்க? பிதாவின் ஸ்தானத்துல வச்சிருப்பார். ராஜ்யத்தின் தலைவர் அவங்க அப்பா பிதாவின் ஸ்தானத்துல வச்சிருப்பார். பிள்ளைகள் ஒரு பிள்ளை சொல்படி கேட்டாமே இருக்குது, ஒரு பிள்ளை சொல்படி கேட்காம இருக்குது, சொத்தை பிரிச்சு கேட்குது, கொடுத்துட்டாரு. அவன் வழியில போயிட்டே இருக்கிறான். போயிட்டா எதுவுமே அவன் கேட்கல. மறுபடியும் அவன் எந்த ஸ்தானத்தை வச்சிருந்தாரோ அப்படியே அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். எதற்காக? நம் பிள்ளை மேல் அன்பு. அந்த அன்பு தான் கிறிஸ்துவுக்குள் வெளிப்பட ஆரம்பித்தது. பிதாவின் அன்பு தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மாம்சத்தில் வெளிப்பட ஆரம்பித்தது. பிதாவின் அன்பு ஆவியில இருந்தது, அது மாம்சத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. நீங்க அவருடன் இருக்கிறபடினால இந்த பிரமாணத்துல நீங்க நிலைக்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல வருது என்ன தெரியுமா? மன்னிக்கிற சுபாவம் வரும், அன்பு உங்களுக்கு பெருகும். ஹalleluya. எந்ததுல விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு வரும். ஆமென். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துக்குரியது அப்படி வராது. மாம்சத்துக்குரியது என்னைக்குமே எதிர்த்தா இருக்கும். மாம்சத்துக்குரியது நீங்க எப்படித்தான் இருங்க உங்க மனசோட எதிர்த்து இருக்கும். ஏன்னா உள்ள வேற ஒண்ணும் கிரியை செய்யும். உள்ள எது கிரியை செய்யும்? மாம்சத்துக்குள்ள எப்படிதான் ஆண்டவர்ல பக்தியா இருந்தாலும் உள்ள ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். அதான் ரோமர் 7ல போட்டிருக்கோம். நான் நல்லா இருந்து ஆசைப்பட்டாலும் என்ன செய்ய முடியல, செய்ய நினைச்சா கூட செய்ய முடியல. ஏன்னா நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஏன்? நான் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான். இதுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த சொல்வார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீ ஏழல ரோமர் 7ல ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணம்லாம் ஆரம்பிச்சு அந்த பாவம் எப்படி வந்துச்சுன்னு ஆரம்பிப்பார். பாவம் எப்படி வந்துட்டு ரோமர் 7 கடைசியில இதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு 8 ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரே வழி, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் நியாயப்பிரமாண நீதியை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஆனபடினால் மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தை ஜீவனம் சமாதானமும். ஹalleluya. அப்படி எதை சிந்திக்க வேண்டும்? மாம்சத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா, ஆவியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆவியை சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் சமாதானம் உண்டாகும். நீங்க சில கிறிஸ்தவர்களையோ ஊழியர்களையோ நீங்க சிலவங்களை பாருங்க, பிரதர் பயங்கரமா போராட்டம் இருக்குது. என்ன காரியம்னா கிறிஸ்துவுக்குள்ள ஊழியம் செய்றாங்க, ஆனா மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள அப்படி சமாதானம் இருக்க முடியாது. அவர்கள் ஜெபம் பண்ண சமாதானம் இருக்கும். அதை நினைச்சு அவங்க சமாதானம் படுத்திக்கலாமே ஒழிய அவர் உள்ளத்துக்குள்ள அவங்க ஆவியில சமாதானம் இருக்காது. மறுபடியும் பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சமாதானம் இருக்கும், ஜீவன் அவங்களுக்கு உண்மை உறுதியாக இருக்கும். ஹalleluya. அப்போ சொல்றாரு இந்த அன்பு. இப்போ நீங்க இந்த இவ்வளவு ஜெபத்தை பாத்தீங்க, இந்த ஜெபத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால் தேவனையும் நம்மளையும் நினைச்சாரு இணைக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் எங்கள் இனத்துல ஒன்றாக இருக்கும்படி தேவன் வச்சிருக்கிறார். ஹalleluya. இது எப்ப எதனால பிரிகிறோம், எதனால தேவனை விட்டு பிரிகிறோம்னா இதை நம்ப முடியாதபடி இருக்கிறபடினா, இதை ஜென்ம மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு ஆவி வசனங்கள் பைத்தியமாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு என்ன வரவுல வந்துச்சு? இதா இப்படியெல்லாம் இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி இருந்த இந்த ஜெபத்துக்கு பிதா எப்படி நம்மளை பதி கொடுத்தார்? இப்போ இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட சொல்றாரு. அப்படித்தானே? என்ன விசுவாசிக்கிறவங்களாம் நம்ம இடத்துல வரணும், அவங்க நம்ம இருக்கிற ஸ்தலத்துல அவங்களும் இருக்கணும், நம்மளை அவங்க நமக்குள்ள ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பிதா பார்க்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு விளக்கரேத்தை இந்த பூமியில செலுத்தணும். அப்போ இதுக்கு ஒரு விளக்கரேம் இருக்கு. இந்த விளக்கரேத்தை எல்லாம் இயேசு மேல வைத்து இயேசுவும் அதுக்கு கீழ்ப்படிந்தார். எதுக்காக? நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தம்.
ஹalleluya. நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலினாலே இன்னைக்கு நமக்கு இந்த பூரண விடுதலை உண்டாயிருக்கிறது, பூரண ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நீங்க பூரணமா விசுவாசிக்கலாம். அவரோடு கூட நான் இருப்பேன் என்று நீங்க விசுவாசிக்கலாம். அவரை உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் வைத்தது போல என்னையும் அவரோடு கூட வைப்பார் என்பதை நீங்க விசுவாசிக்கலாம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இன்று முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி உரிமையா சொல்றாரு? செத்ததுக்கு பரவா சொன்னாரு, உயிரோடு இருக்கும்போது சாட்சி கொடுக்கிறார். அவருடைய இயேசு கிறிஸ்துவா எந்த நம்பிக்கையில பவுல் இந்த சாட்சி கொடுக்கிறார்? வார்த்தை மேல் உள்ள விசுவாசம். ஹalleluya. என்னை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட நம்ம எழுப்பியிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அப்புறம் நான் ஓடின ஓட்டம். ஏன்னா இந்த ஓட்டத்தை எல்லாமே பவுல் யாரை ஒப்படைத்தார் தெரியுமா? தேவனிடத்தில் ஒப்படைத்தார். அதான் முக்கியம். இந்த ஊழியத்துல நம்ம எல்லாமே என்ன சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு தந்தவளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். இதே அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பாருங்க. இதே அதிகாரத்துல இப்பொழுதும் 13 படிங்க, இல்ல 12 பாருங்க.